வனிதா மேம் நடிக்க வந்ததுலேருந்து நான் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன் ஆக்சுவலாக. ஸோ அவங்களுடைய ஸ்ட்ரகிள்ங்கிறது நிஜமாகவே ரொம்ப பெருசு. நான் தொடர்ந்து அவங்களுடைய இன்டர்வியூ எல்லாமே தொடர்ந்து பார்த்துட்ருக்கேன். அவங்க லைஃப்பில் இருக்க ஸ்ட்ரகிள் அது ரொம்ப பெருசு. அந்த ஸ்ட்ரகிளை ஒரு உமனாக அவங்க ஃபேஸ் பண்ணுறத பார்க்குறப்ப ரொம்ப அவங்களுடைய ஹேர்டில்ஸ் எனக்கு புரிஞ்சிக்க முடிஞ்சிச்சு. ஒவ்வொரு காலகட்டமும் இந்த சமூகம் ஒரு பெண்ணை எவ்வளோ கேலி பொருளாக, விமர்சனக்குரிய பொருளாக தொடர்ந்து அதை விமர்சனப்படுத்திக்கிட்டே இருக்கிறத தொடர்ந்து நான் பார்த்துருக்கேன். ஒரு ஷோவில் நான் கலந்துக்கிட்ட ஷோவில் அவங்களுடைய பர்சனல் லைஃப்பை சொல்லி அவங்க அழுததை நான் பார்த்துருக்கேன். இன்னமும் ஆணாதிக்க சமூகத்தில் உமனை நம்ம ஒடுக்கப்பட்ட சமூகமாக தொடர்ந்து நடத்திக்கிட்டே இருக்கிறோம். ஒரு ஜென்டராக ஒரு உமனை ஒதுக்கி வச்சுக்கிட்டே இருக்கோம். ஒரு ஜென்டர் உமன் என்ன பண்ணாலும், என்ன ட்ரெஸ் போட்டாலும், என்ன செஞ்சாலும் அதில் ஒரு குறையை கண்டுபிடிக்கிறோம். அதில் கலாச்சாரத்தை வைக்கிறோம், பண்பாடை வைக்கிறோம், எல்லாத்தையும் அது மேலே திணிச்சு அவங்கள விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்து வனிதா அவர்களுடைய போராட்டம் என்பது மிக பெருசு ஆக்சுவலாக.